நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமண மலர்கள் தருவாயா பகுதி 15. நேற்றைய எபிசோடில் யோகீஸ்வரன் வேகமாக கிளம்பியதை பார்த்தோம். இரவு பூராவும் தூக்கம் வராத தவிப்பு, எதற்கு ஏன் என்று புரியாத அளவில் மனதினுள் புரட்டி எடுக்கிறது. இந்த தடவை ஏன் வந்தோம் விடுமுறையில் என்று வாட்டல் அடிக்கடி எழுகிறது. இந்த தவிப்பும் அழைப்பும் 2 தினங்களாகவே அவனை துடிக்க வைக்கிறது. இதற்கு காரணம் வேணியா? தூக்கம் வராமல் எழுந்து உட்காருகிறான். தனக்கு எந்த விதத்திலும் பொருத்தமில்லாத பெண். நளினியின் நளினம் இவரிடம் இல்லை, நாகரிகம் இல்லை, 4 வார்த்தை ஆங்கிலத்தில் பேசும் திறமை கிடையாது. எதற்கெடுத்தாலும் தாவணி தலைப்பை வரிந்து கட்டிக்கொண்டு குழாயடியில் சண்டை போடுவதைப் போல மூக்கு விடைக்க வருவது போன்று தோன்றுகிறது. சுடிதார் மேக்ஸி மிடி என்று போட்டால் அழகாக தோன்ற மாட்டாள் என்று தோன்றுகிறது. எடை போடும் விதத்தில் நளினாதான் பெட்டர் என்று போட்டாலும் அடிமனதில் வேணிதான் நிற்கிறாளே. தன்னையறியாமல் தோன்றும் எண்ணத்திற்கு அடிபணிந்து விடுவாளோ? அரவிந்தா, தூக்கம் வரவில்லையா? கட்டிலில் கிரீச் கிரீச் என்ற சத்தத்தின் அரை விழிப்பில் பரிமளாதான் கேட்கிறாள். பதில் சொல்ல மனமில்லாத இந்த பாதிப்பு வேணியின் பேச்சினால் ஏற்பட்டதாக இருக்குமோ? ஊரே உறங்கும் பொழுது தனக்கு மட்டும் ஏன் இந்த அழைப்பு? என்னமோ தூக்கம் வரல சித்தி. சித்தி சற்று நேரம் மௌனமாகிறாள். சட்டென்று வீசிய காற்றாக ஒரு நினைப்பு. அரவிந்த், நீ சாயந்தரம் வெளியே போயிட்டு வந்தியே, நீ இல்லாதப்ப ஒரு கடிதாசி வந்திருக்கு. யாரோ ஒரு பையன் கொடுத்துட்டு போனான் என்ற செய்தியை சின்ன குரலில் சொல்லுகிறாள். மல்லாந்து படுத்து இடது கையில் நெற்றி மேல் போட்டு வைத்து கொண்டவன், யார் எழுதியிருக்காங்க என்று கேட்கிறான் சுவாரஸ்யமாக. கடித உரை மேலே என் விலாசம் எழுதியிருக்கே தவிர மேலே எழுதினவா விலாசம் இல்லை. தவிர உன்னோட கடிதாசியை நான் எப்படி பிரித்து படிக்கிறது? அது தப்பில்லையா என்று கேட்கிறாள் சித்தி. மனதினுள் யாராக இருக்கும் என்ற ஆர்வம். லெட்டரை எங்கே வச்சிருக்க? மேஜை டிராயரில் இருக்கு பார். விளக்கை போட்டுவிட்டு கடிதத்தை எடுக்கிறான். உரையின் மேல் அரவிந்தன் என்று முத்து கோத்தார் போன்ற கையெழுத்து. யார் எழுதியிருப்பார்கள்? நண்பர்கள் வந்து போனார்கள் நினைவில். யார்னு தெரிஞ்சுதா? சித்திதான் கேட்கிறார். இதோ பிரிக்கிறேன். மெல்ல பிரிக்கிறான். டியர் அரவிந்த் என்று ஆரம்பித்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. கடிதத்தின் பின்னால் பார்க்கிறான். நளினா என்று பெயரிட்டு முடிக்கப்பட்டிருந்தது. மனதில் சந்தோஷ மேளம் பார்வை வரிகளில் ஓடியது. அரவிந்த், அப்பா கல்யாணம் பேச என்று வந்தாரே, அங்கே என்ன நடந்தது? வீட்டிற்கு வந்ததும் தன் அறைக்கு போய் கதவை சாத்தி கொண்டு விட்டார். இந்த 2 தினங்களாக சரியாக பேசவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. அங்கு ஏதாவது நடந்ததா? அரவிந்த், உங்களை கண்ட நாள் முதலாக என் மனதை உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்கா சென்று உங்களோடு குடித்தனம் செய்யும் கற்பனைகளெல்லாம் நிஜமாகுமா? என் கனவை நினைவாக்குவது உங்கள் கையில்தான் இருக்கிறது. அரவிந்த் பொறுக்க முடியாமல், பிரிவு தாழ முடியாமல், என்ன செய்வது என்று தெரியாமல் இக்கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறேன். என்னை சந்திக்க வருவீர்களா? காத்திருக்கிறேன். உங்கள் நளினா. சட்டென நினைவுகள் குழைந்து நைந்து உருகி அவனை நனைய வைக்கின்றன. நீண்ட பெருமூச்சு இதயத்தை கிழித்து கொண்டு வருகிறது. யார் எழுதியிருக்காங்க அரவிந்த்? சித்திதான் கேட்கிறாள். பிரமையிலிருந்து விடுபடுகிறான் அரவிந்தன். என் ஃப்ரெண்டு தான் எழுதியிருக்கான். காலையில் முதல்ல அவனை போய் பார்க்கணும் சித்தி. பிரிவு துயர் தாங்காம எழுதியிருக்கான் என்று பதிலளித்த அரவிந்தன் விளக்கை அணைத்துவிட்டு படுத்து கொள்கிறான். கதவை திறந்த யோகீஸ்வரன் எதிரே நிற்பது அரவிந்தன் தானா என்று திகைத்து போகிறான். கம்பீரமாக பார்த்து கொண்டு நிற்கும் அரவிந்தன் புன்னகை புரிகிறான். யோகீஸ்வரனோ கண்கள் குழிவிழுந்து தாடி வளர்ந்து சோகமாக நிற்கிறார். என்ன சார், உடம்புக்கு சுகமில்லையா என்று அரவிந்தன் கேட்கிறான். அதெல்லாம் ஒன்றுமில்ல, உள்ளே வரலாமா? சட்டென வழிவிட்டு ஒதுங்குகிறார். அரவிந்தன் உள்ளே வருகிறான். யோகீஸ்வரனுக்கு என்ன பேசுவதென்றே தெரியாமல் குழப்பமாக இருக்கிறது. அரவிந்தன் சுவாதீனமாக சோபாவில் உட்கார்ந்து கொள்கிறான். ரொம்ப குழப்பமாகி போயிருக்கீங்க, உட்காருங்க இப்படி. அவன் முகத்தை பார்த்தபடியே உட்காருகிறார் யோகீஸ்வரன். சிங்கம் போன்ற ஒருவரை எப்படி உருக்கி உட்கார வைத்து விட்டாள் இந்த சின்ன பெண் என்று அந்த கணத்தில் வேணியை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. எங்கே வந்தீங்க மிஸ்டர் அரவிந்தன்?
கலகலவென்று நகைத்த அரவிந்தன் தன் மருமகனை பார்த்து, மாமனார் கேட்கும் கேள்வியா இது என்று சிரிக்கிறான். யோகீஸ்வரனின் கண்கள் அகன்று வாய் பிளந்து பேச்சு வராமல் பெருமூச்சாக நெஞ்சு ஏறி இறங்கி அரவிந்தனின் கையை பிடித்து கொள்கிறார். அமைதியா இருங்க என்று அவரை அமைதிப்படுத்திய அரவிந்தன், எனக்கு உங்க பெண்தான் வேணும். உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டை நான் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவ்வளவு தூரம் ஆன பிறகு இந்த தொடர்புகளையெல்லாம் நீங்க தொடர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றான் அரவிந்தன். வயசுல சின்னவரானாலும் அறிவும் விவேகமும் உங்களுக்கு அதிகம் அரவிந்தன் என்று கூறிய யோகீஸ்வரன், நளினா வெளியே போயிருக்கா, இப்ப வந்துருவா. என் பெண்ணை நீங்க கல்யாணம் செய்துக்கிறது நிச்சயம்தானே என்று கேட்கிறார். இதில் என்ன மாமா சந்தேகம்? அப்போ நான் கல்யாண ஏற்பாட்டை செய்யலாமா? ஓ, தாராளமா. எனக்கு லீவ் முடியறதுக்குள்ள கல்யாணம் ஆகணும். அதுக்கு முதல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் ஏற்பாடு செய்யணும். நளினிக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் வாங்கணும் என்று அவன் அடுக்க, அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். எனக்குள்ள செல்வாக்கை நான் உபயோகித்து எல்லாம் வாங்கிட மாட்டேன் என்றார் யோகீஸ்வரன். அதுக்கு முன்னால் உங்கள் தாடி மேசை எடுத்துட்டு ட்ரிம்மாக வாங்க மாமா. யோகீஸ்வரன் 20 வயசு பையனாக மாறி குளியலறைக்குள் ஓடுகிறார். அரவிந்தன் டெக்கினுள் கேசட்டை சொருகி படம் பார்க்க தொடங்கினான். அடுத்த அரை மணியில் யோகீஸ்வரன் மாப்பிள்ளை போன்று வெளியே வந்தார். ஏற இறங்க அவரை பார்த்த அரவிந்தன், அசத்திட்டீங்க மாமா, சும்மா சொல்லக்கூடாது. இப்போ நான் மாப்பிள்ளையா நீங்கள் மாப்பிள்ளையான்னு சந்தேகம் வந்துட்டது என்றான் உல்லாசமாக. போங்க மாப்பிள்ளை, கேலி பண்ணாதீங்க. ஐயரை போய் பார்த்து நாள் குறிச்சிட்டு வரப்போகிறேன். அடுத்த வாரமே 2 முகூர்த்தம் இருக்குது. உங்கள் நட்சத்திரத்துக்கு பொருத்தமானு பார்த்துட்டு வரேன் என்று கிளம்பினார் அவர். ஏமாமா, ஜாதகமாக பார்த்தோம். எப்படி எங்கள் நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் பார்ப்பீங்க? அடுத்த வாரம் கல்யாணம். இப்போ நான் தான் ஐயரு, நான் குறிச்சிட்டேன். தட்சணையை வச்சுட்டு போங்க என்றான் அரவிந்தன் விளையாட்டுத்தனமாக. இது விளையாட்டா, நிஜமா என்று புரியாமல் குழம்பி போகிறார் யோகீஸ்வரன். நிஜமாவா சொல்கிறீங்க மாப்பிள்ள? சத்தியமா மாமா? ஏய், இங்கே ஒளிஞ்சிட்டு என்ன பண்ணுற? ஒரு தடவை பார்த்துட்டு குழப்பத்தை உண்டாக்கினது பத்தாதா என்று கோபத்துடன் வேணியின் காதை பிடித்து இழுத்தபடி உள்ளே வந்தாள் நளினா. நளினா, உனக்கு கல்யாணம் அடுத்த வாரம் என்று யோகீஸ்வரன் சொல்ல, அரவிந்தனை பார்த்த நளினா வேணியின் காதை விட்டு ஓட ஓவென்று அலறியபடி வேணி ஓடினாள். வேணி ஓட்டமாக ஓடிவிட அதை அலட்சியம் செய்யாத நளினா அரவிந்தனையே பார்க்கிறாள். அப்பா சொல்வது கனவில் கேட்பது போல் தோன்றுகிறது. தனக்கா கல்யாணம்? உண்மையா? அரவிந்தன் அவளையே பார்க்கிறான். இந்த கண்களில் மின்னுவதுதான் காதலா? நான் பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போகிறேன், நீங்கள் பேசிட்டுருங்க. யோகீஸ்வரன் போய்விட்டார். இப்பொழுதும் நளினா அரவிந்தனையே பார்க்கிறாள். இந்த கண்களில் மின்னுவது காதலா? அப்படியென்றால் இத்தனை அழுத்தம் ஏன்? அரவேன், அரவேன் என்று அவருடைய செவ்விதழ்கள் ஆதார சட்சமமாய் முணுமுணுத்தது. இவரிடம் என்ன பேச வேண்டும்? அவனோ கண்களில் காதலை காட்டாமல் நிற்கிறான். இவளோ மோகத்தவம் செய்கிறாள். கண்கள் லாகிரியில் சுழல்கிறது. ஏகாந்தம் இனிய காதலர்களுக்கு இன்ப கதை சொல்லும் நேரமல்லவா? காதல் என்னும் அமுதபானத்தை துளித்துளியாக பருக விழையும் ஏந்திழையாள். அவனை நோக்கி மெல்ல முன்னேறுகிறாள். அவனுக்கும் அவளுக்கும் இன்னும் ஓரடிதான் இருக்கும். அப்படியே நில் நளினா. அடித்து வைத்தாற்போல் நிற்கிறாள். கிணற்று நீரை ஆற்று வெள்ளமாக கொண்டு போகப் போகிறது. அரவிந்த், என்னமோ சொல்ல வருகிறாயே, அது என்ன? ஏன் சித்தி பேசல? என்ன பேசணும் எதிர்பார்க்கிறாய்? அது என் வாயிலிருந்து வராது. இந்த குடும்பத்தின் போஷகர் நீதான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது சத்தியமான வார்த்தை. மீறினா அடுத்த வேளை சோறு எனக்கு கிடைக்காது. நீ அந்த குடும்பத்துக்கு பெண்ணை நம்ம வீட்டு மருமகளாக கொண்டு வர்றது எனக்கு பிடிக்கலை. அப்பன் உமனேஸ்வராக இருந்தால் பொண்ணு என்ன பண்ணுவா சித்தி? அவன் பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரதை நான் விரும்பலை. இப்படி சொன்னால் எப்படி? அப்படி தாண்டா. 2 நாள் முன்னாடி நம்ம வீட்டில் அவன் என்ன பேச்சு பேசினான்னு உனக்கு மறந்துட்டதா? உப்பு போட்டு திங்கிறவன் அவன் பேரை கூட சொல்ல மாட்டான். எனக்கென்னவோ அந்த பெண் மேல் ஒரு ஆசை விழுந்துட்டது சித்தி. சித்தி விடுக்கென்று அவரை காயை கிள்ளியே போட்டாள். அப்பா மாதிரியே பொண்ணு இருக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் என்று கூறியதும் காதில் விழுந்தது அவனுக்கு. இதெல்லாம் இப்பொழுது அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. என் பேச்சு முரணாக இல்லை நளினா. அப்படி இருந்தால்
உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கொடுத்திருக்க மாட்டேன். என் கல்யாணத்தில் எங்கள் அப்பா பூரண சுதந்திரம் கொடுத்திருக்கார். காரணம், நான் அமெரிக்காவில் இருக்கிறதுனால இருக்கலாம். வெள்ளைக்காரியை கூட்டிகிட்டு வராமல் இருக்கிற வரைக்கும் சரின்னு நினச்சிருக்கலாம். முகம் மலர்ந்தாள் நளினா. நான் போய் எங்கள் அப்பாவுக்கு ஃபோனில் கூப்பிட்டு விஷயத்தை சொல்லி உடனே வர சொல்லணும். ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கணுமே. அவளிடம் விடை பெற்று கொண்டு வெளியே வருகிறான். காம்பவுண்ட் கதவின் மேல் அரவிந்தன் கையை வைக்க, அதே சமயம் இன்னொரு இளைஞனும் வெளியே நின்று கதவை திறக்க முற்பட, இருவரின் முகத்திலுமே சிரிப்பு பூசுகிறது. ஓ சாரி அன்று அந்த இளைஞன் கூற, பரவாயில்லை என்று அரவிந்தன் கூற, அந்த இளைஞன் அரவிந்தனை அடையாளம் கண்டு கொள்கிறான். நீ அரவிந்தன் இல்லை? அரவிந்தன் சற்று விழித்துவிட்டு அவனை கூர்ந்து பார்த்துவிட்டு, ஓ என்று இறைந்து சிரித்துவிட்டு, நீ ஸ்ரீகாந்த் இல்லை என்று கேட்டு அவனை அப்படியே அணைத்து கொண்டு, வாட் எ சர்ப்ரைஸ் மீட்டிங் என்று ஆனந்தப்பட்டான். ஆச்சரியம் சற்று குறைய, நீ இங்கே வந்த அரவிந்த் என்று ஸ்ரீகாந்த் விசாரிக்கிறான். நான் யோகீஸ்வரன் வீட்டிற்கு வந்தேன். உனக்கு இங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்களா என்று அரவிந்தன் கேட்கிறான். யோகீஸ்வரனின் டாக்டர் நளினா எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட உட்பின்னு கூட சொல்லலாம். இன்னும் அவள் அப்பா கிட்ட சொல்லாமல் இழுத்தடிக்கிறா. அதுவும் கொஞ்ச நாளாக பிடி கொடுக்காமலே பேசுகிறா. இன்னைக்கு 2ல் 1 கேட்டலாம்னு வந்தேன். இருக்கால்ல என்று ஸ்ரீகாந்த் கேட்க, அரவிந்தன் உள்ளத்து கொதிப்பை அடக்கிக் கொள்கிறான். கங்க்ராஸ் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்தனின் கையை பிடித்து அரவிந்தன் குலுக்குகிறான். நீ எங்கே இருக்க? எவ்வளையாவது பிடிச்சி வளைச்சி போட்டிருக்கியா? அமெரிக்காவில் இருக்கேன். வலையில் விழுந்துறவ தப்பிச்சிட்டா. நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்ல வந்தேன். பெண்களே பெரிய புதிர் அரவிந்த். வெறுமையாக சிரித்த அரவிந்த், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அந்த புதிரை தேடித்தான் ஆண்கள் அலையிறோம்னு வெட்கப்படாமல் ஒத்துக்க வேண்டிய உண்மை. ஸ்ரீகாந்த் வரட்டுமா என்று 2 அடி நகர ஓடி வந்த ஸ்ரீகாந்த் அவனுடைய விலாசத்தை வாங்கிக் கொள்கிறான். விலாசத்தை சொல்லிவிட்டு நடந்த அரவிந்தனால் இந்த உண்மையை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. சித்தியின் தீர்க்க தரிசனத்தை மனதளவில் பாராட்டி கொள்ளாமல் இருக்கவும் முடியவில்லை. தன் இழப்பு எந்த அளவில் என்பதும் புரியவில்லை. நான் நளினாவை காதலித்தேனா? மனதால் கேள்விக்கு பதில் சொல்ல இயலவில்லை. அறிவு என்ற ஒன்று இல்லை என்று ஓலமிட்டது பின், எதனால் என் மனசு இப்படி அழுகிறது? அது வெறும் கவர்ச்சி. ஐஸ்கிரீம் பார்லரில் பார்த்துவிட்டு வந்த பொழுது உறவு வெறும் கரைசல்னு புரிந்து கொள்ள வேண்டாமா என்ற அறிவு ஓலமிட்டது. நான் எதை இழந்தேன்? அறிவுக்கும் ஆசைக்கும் நடக்கும் வாக்குவாதம். அரவிந்தன் எங்கே போகிறோம் என்ற இலக்கு இல்லாமல் நடக்கிறான். சார் சார் என்று குரல் தொடர்ந்து வர, நினைவுகள் களைய திரும்பி பார்க்கிறான். வேணியின் மாமா ஓடி வருகிறார். என்ன வேகமாக போறீங்க சார்? இந்த பெண் வேணியை காணோம் சார் காலையிலிருந்து என்று மூச்சிறைக்க கூறுகிறார். போங்க சார், இதே வேலையாக போச்சு. நான் யோகீஸ்வரன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சபோது அங்கே வந்தா. மாமா வெற்றிலை குதப்பலை இசுக்கென்று துப்புகிறார். உங்களுக்கும் நளினாவுக்கும் கல்யாணமாமே? அது இப்போ முக்கியம் இல்லை. முதல்ல வேணியை பாருங்க. எங்கே யார் வீட்டில் போய் உட்கார்ந்து சாப்பிட்றாளோ? உங்களுக்கு மனம் கொல்லன் உழைக்கலமாக இருக்கிறது. வீட்டினுள் நுழையும் பொழுதே பரிமளா பதற்றமாக இருந்தாள். இவனை கண்டதும் சின்ன பெண் போல ஓடி வந்து நிற்கிறாள். என்ன சித்தி, இந்த பெண் வேணி தள்ளாடிண்டே வந்து படுத்துட்டா. கண்ணே திறக்கலை. நீ வந்து பார். சும்மா பயப்படாத. நல்லா நடிப்பாவ. அவங்க மல்லாக்க கட்டிலில் கிடக்கிறாள் வேணி. வேணி வேணி புரட்டுகிறான், உலுக்குகிறான். கண் இமைகளை நீக்கி பார்க்கிறான். கையை பார்க்கிறான். சித்தி, இவ ஏதாவது சாப்பிட்டு வச்சிருப்பா. என்ன எழவோ தெரியல. தள்ளாடிண்டே வந்தா. என்னடின்னு கேட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. வானத்தில் ஊஞ்சலாட போகிறேன். அங்கே யாரும் வர முடியாதுன்னு சொன்னா. விளையாட்டுக்கு பேசுகிறான்னு நினச்சி போடின்னு சொல்லிட்டேன் என்று சித்தி தழுதழுத்தாள். அடுத்த 10வது நிமிடம் வேணி ஆஸ்பத்திரி பெட்டில் அவசர சிகிச்சை பிரிவில் கிடந்தாள். டாக்டர்களின் முகத்தில் கவலை ரேகைகள் கோடு போட்டு கொண்டிருந்தன. டாக்டர், என்னாச்சு? அரவிந்தன் கையை பிசைந்தான். ப்ளீஸ் வெயிட், லெட் அஸ் சீ. வேணியின் மாமாவும் மாமியும் ஓடி வருகிறார்கள். என்ன குறை வச்சோம்? ஏன் இப்படி பண்ணிக்கிறா என்று கண்ணீர் விட்டார்கள்.
சீரியஸ் கட்டத்தை தாண்டியாச்சு, வந்து பார்க்கலாம் என்று நர்ஸ் அழைக்க அனைவரும் பாய்ந்து ஓடினார்கள். அறையலாம் போல இருக்குது என்றபடி அரவிந்தன் அவர்கள் பின்னால் போனான். பூ ஒன்று இதழ் விரிப்பதைப் போல் கண்விழித்தாள் வேணி. பார்வை ஒவ்வொருவராக ஊர்ந்து அரவிந்தன் மேல் நின்றது. வானத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடப்போனேன், ஏன் இங்கே கொண்டு வந்துட்டீங்க என்று மெல்லிய குரலில் கேட்டாள். அசடு அசடு, வானத்தில் ஊஞ்சல் கட்டி ஆட முடியுமா? அங்கெல்லாம் சங்கிலி எதிரி, பைத்தியம். உனக்கு ஊஞ்சல் வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் நம்ம வீட்டில் போட்டு தர மாட்டேன் என்று மாமா வெற்றிலை குதப்பலுடன் பேசினார். வேணியின் உதடுகள் பிதுங்கின. இங்கே கல்யாண பந்தல்ல இவர் நளினியோட ஊஞ்சல் ஆடுவார். மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினான்னு பாடுவாங்க. கண்ணூஞ்சல் ஆடியிருந்தான்னு ஊஞ்சல் பாடுவாங்க. அதை நான் கேட்க மாட்டேன். என்னோட வானத்தில் ஊஞ்சல் போட்டு நான் ஆடுவேன். இவர் என் பக்கத்தில் இருக்கணும். ஏன் என்னை காப்பாற்றினீங்க? நான் இந்த கற்பனையோடு போயிடுறேன். டாக்டரை கூப்பிட்டு என்னை கொன்னிட சொல்லுங்க என்று வேணி ஓவென்று அலறினாள். பின்னால் நின்ற அரவிந்தன் அவள் கட்டிலில் வந்து அமர்ந்து கொண்டான். தான் கிடைக்கவில்லை என்பதினால் உயிரையே விட்டுவிடுகிறாள் இவள். நளினி காதலிச்சவனை உதறிவிட்டு தன்னை ஒருபோதும் உதறமாட்டாள் என்பது என்ன நிச்சயம்? கட்டிலில் யாரோ உட்கார்ந்த உணர்வில் வேணி கண்விழித்து பார்க்கிறாள். மெல்ல அவள் நெற்றி முடிச்சுருளை ஒதுக்கினாள் அரவிந்தன். ஐ லவ் யூ சோ மச் வேணி என்றான். கண்களை மூடிக்கொண்ட வேணி, எங்கே இங்கே சொல்லுங்க என்றதும் கன்னத்தின் இதழை ஒற்றி காதருகில் ஐ லவ் யூ வேணி என்றான். வானத்தில் ஊஞ்சல் ஒன்று தோன்றுகிறது. இறுதியாக திருமண மலர்களை அரவிந்தன் வேணிக்கு கொடுத்து விட்டான். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.